குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 8th ஸ்டாண்டர்டில் வரலாறுல யூனிட் 8ல காலங்கள் தோறும் இந்திய பெண்களோட நிலையை படிக்கலாம். புக்கில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதோட நம்மளோட டே டு லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு நான் பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்மளோட பாட்டி, அம்மா, அப்புறம் இப்போ இருக்க டேடி லிட்டில் பிரின்சஸ், இவங்க 3 பேரை எடுத்து வச்சு உங்க 3 பேருக்கு எஜுகேஷனல் எப்படி கிடைச்சிச்சு, ட்ரெஸ் எப்படி கிடைக்குது, அப்புறம் நம்ம பேசுறதுக்கு எப்படிலாம் கிடைக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே 3 பேரோட லைஃப் ஸ்டைலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இதில் நீங்களே சொல்லுங்க, உங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் அந்த 3 பேரோட காலத்திலே யார் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்மளோட ஃபேமிலியில் நடக்கிறது இல்லையா. அதே தான் இந்தியாவில் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். புக்கில் வந்து பண்டைய காலம், இடைக்காலம், ஆங்கிலேயர்கள் காலம் இருந்தது. 3ஆ பிரிச்சிருக்காங்க. பண்டைய காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, பெண்களை முதன்மைப்படுத்தி பெண்களுக்குரிய மரியாதையா இருக்கட்டும், ஒரு தெய்வத்தை வணங்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே தாய்மைன்ற ஒன்று முதன்மைப்படுத்தி ஒரு தாய்க்குரிய ஸ்தானத்துல பெண்களை வச்சு முதன்மைப்படுத்தி பெண்களை முன்னிறுத்தி எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சாங்க. ஸோ பண்டைய காலம் பெண்களுக்கு ஒரு நல்லதொரு காலமாகவே அமைஞ்சிச்சு. அடுத்து இடைப்பட்ட காலம் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது சந்திக்க நேர்ந்தது. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமானதாக என்ன நான் சொல்லலாம்னா பெண் சிசு கொலை, பெண் சிசு கற்கொலை, அப்புறமே என்னதான் சதின்றது இந்த குழந்தைகள உடன்கட்டை ஏறுதல் சொன்னோம்ல, அதுதான் சதி. அடுத்து குழந்தை திருமணம், இந்த மாதிரி பல இன்னல்கள் வந்து பெண்கள் சந்திச்சாங்க. அதெல்லாம் வந்து வேணாம், அதெல்லாம் தப்பு, சமுதாயத்துல வந்து அதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு தப்பு அப்படின்றத வந்து சமய சீர்திருத்தவாதிகள் உணர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்கான முன்னேற்றத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அது ஆங்கிலேயர் காலத்துல என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா பெண்களுக்கு கல்வி அறிவு எல்லாம் கிடைக்க அதுல இருந்து ஒவ்வொன்றா வெளியே வர்றாங்க. ஓகே ரைட். இப்போ அந்த 3 காலத்தையும் கம்பேர் பண்ணும்போது பண்டைய காலம் தி பெஸ்ட். ஓகே, பெண்கள் எல்லாத்துலேயும் முதன்மைப்படுத்தி சொன்னாங்க. ஆங்கிலேயர் காலம் வரப்ப பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சு ஓரளவுக்கு பெண்கள் கல்வியிலையுமே முன்னேறி வர ஆரம்பிச்சாங்க. இந்த நடுவில் உள்ள இடைப்பட்ட காலத்தில் பெண்கள் சந்திக்காத இன்னல்கள் இல்லை. பெண்களுக்கு அது மிக ஒரு கொடூரமான காலம்னே நம்ம என்ன சொல்லலாம். ரைட். அதை யாரெல்லாம் அந்த சீர்திருத்தவாதிகள் எதற்காக இயக்கங்கள் ஆரம்பிச்சாங்க, எந்தெந்த ஆண்டுல இயக்கங்கள் ஆரம்பிச்சாங்க, அதன் விளைவா எந்தெந்த சட்டங்கள் வந்தது, அந்த சட்டங்கள் மூலமா பெண்களுக்கு எப்படி இந்த உரிமைகள்ல இருந்து பெண்கள் வெளியே வந்தாங்க, எல்லா கிளாஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னையோட கிளாஸ்ல புக் பேக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட 4 வீடியோவே நீங்க 4 கிளாஸை அட்டன் பண்ணியிருந்தா நம்ம தனியா படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம கொஸ்டின் கேட்கறச்சே நீங்களே என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுல எந்த சமூகம் நமக்கு படிக்கணும், ஆன்சரே படிச்சுதான் சொல்லணும்னு இல்லை. மனித சமூகம் தான் தனக்குள்ள இருந்து வெளியில இருந்து மாற்றங்களை என்ன செய்யுது, ஆடு மாடோ காடோ இயற்கையோ அது தனக்குள்ளேயும் வெளியில இருந்து மாற்றங்களை என்ன செய்யாது, வெளிப்படுத்தாது இல்லையா. மனித சமூகம் தான் அந்த வேலையை என்ன செய்யுது. ரைட். செகண்ட் ஒன், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யாரு, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சதி என்னும் நடைமுறையை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. இது நம்மளோட ஹிஸ்டரி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்குறோம். சதின்னு நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 அவரோட முயற்சின்னு சொல்லி படிச்சிருப்போம் 1829. ஸோ இந்த 1829 சதி, அதுல இருக்க ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங் பிரபு, ஆங்கிலேயர்கள் என்னதான் நமக்கு மோசமான பல விஷயங்களை செஞ்சாலும் இந்த சதி ஒழிக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பாரு, முயற்சிகள் எடுத்தனால அவர் வந்து அப்பையில இருந்து இப்ப வரை என்ன செய்யறாரு, நமக்கு நினைவுக்கு வருகிறார். சரி, ரைட். ஃபோர்த் ஒன், B.M. மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். B.M. மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். ரைட். பின்வருவற்றுள் எவை சீர்திருத்த இயக்கங்கள் இல்லைன்னா இயக்கம் எது அப்படின்னு பாருங்க. பிரம்ம சமாஜம் அது ஒரு சீர்திருத்த இயக்கம். பிரார்த்தனை சமாஜம் அதுவும் என்னது, சீர்திருத்த இயக்கம். ஆரிய சமாஜம் அதுவும் படிச்சோம் இல்லையா. இப்ப இதுல ஆன்சர் என்ன வரும், மேற்கண்ட அனைத்தும். இந்த 3மே சீர்திருத்த இயக்கங்கள் தான். ஸோ மேற்கண்ட அனைத்தும். 6வது, பெதுன்பள்ளி
ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது நம்ம படிச்சோம். எப்ப? 1849. பெதுன் பள்ளி எப்ப? 1849. சரி, ரைட். செவன்த், 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? எந்த ஆணையம் குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளி வேணும்னு சொன்னது? ஹண்டர். ஹண்டர் கல்விக்குழு படிச்சோம் இல்லையா? ரைட். எய்த் ஒன், சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எத்தனை சொன்னது? சாரதா குழந்தை திருமணம் மசோதா வந்து 14 வயசு. பெண் குழந்தைகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது என்ன சொன்னது? 14. செகண்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் 1819 கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது. கிறிஸ்துவ சமய பரப்புன்னு இந்த ஒரு இடத்துலதான் வரும். என்ன சங்கம்னா பெண் சிறார் சங்கம். பெண் சிறார் சங்கம் தான் 1819 கிறிஸ்தவ சமய பரப்பு. தெரியுங்களா? ரைட். ரெண்டாவது, சிவகங்கையை சேர்ந்த டேஸ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். சிவகங்கைன்னு கேட்டாலே பெண், அதுல யாரு? நமக்கு வேலு நாச்சியார் தான். கண்ணை மூடிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார். ரைட்டா? ஏன் இங்க மத்தவங்கள சொல்லணும், இந்த பழையக்காரர்களை ஏன் சொல்லணும்னா, இந்த லெசன்ல நம்ம வந்து பெண்களை பத்தி படிக்கிறோம். பெண்கள்ல வந்து சிவகங்கையில யாரு அப்படின்னா இதோட உள்ளார்ந்த அர்த்தம். ரைட்டா? அதனால நம்ம வேலு நாச்சியார் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். மூணாவது, இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய ஊழியர் சங்கம் யார் நிறுவனா? கோபாலகிருஷ்ண கோகலே. ஃபோர்த் ஒன், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள். நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி கிளாஸ்லயே, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி யாரை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சமூக சீர்திருத்தவாதின்னு யார ஒரு கேள்வி கேட்டாலும் தந்தை பெரியார் அவர்களை சொல்லாதவர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலோட சமூக சீர்திருத்தவாதிகள முதன்மையானவர் தந்தை பெய்வேரா ராமசாமி. ரைட். தந்தை பெரியார். ஓகேவா? பெரியார் ஈவேரா அவர்கள். ரைட். ஃபிஃப்த் ஒன், கந்துகூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னா விவேகவர்த்தினி. அந்த பத்திரிகையோட பேர் என்ன? விவேகவர்த்தினி. தேர்ட் ஒன், பொறுத்துக. பொறுத்துக வந்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை ஐரோப்பாவில இருந்து அன்னி பெசன்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுதான் பிரம்மஞான சபை, அன்னி பெசன்ட். சாரதா சதன் யார அமைச்சிருப்பா பெண்கள் கல்விக்காக? பண்டிதர் ரமாபாய். விதவைகளுக்கு கல்வி கொடுக்கணுன்றதுக்காண்டி ஆரம்பிச்சிருப்பாங்களா? சாரதா சதன், பண்டிதா ரமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு வெளிவந்தது? 1854 உட்ஸ் கல்வி அறிக்கை. நிக்கோலா கோண்டி யாரு? இத்தாலிய பயணி. நிக்கோலா கோண்டி யாரு? இத்தாலிய பயணி. வரதட்சணைன்றது நம்ம சமூகத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு தீமை. அதனால அது சமூக தீமை. ரைட். ஃபோர்த் ஒன், சரியா தவறா என குறிப்பிடு. ஃபர்ஸ்ட், ரிக்வேதத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். சொன்ன மாதிரி பண்டைய காலத்துல பெண்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? முதன்மை நிறுத்தப்பட்டாங்க. ஸோ அதுக்கு கௌரவிக்கப்பட்டார்கள் சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து சரின்றது கரெக்டான ஒரு ஆன்சர். சரி. தேவதாசி முறை ஒரு சமூக தீமை. இதுவுமே பெண்களுக்கு நடந்த ஒரு கொடுமை தானே. அப்ப அதுவும் சரிதான். தேர்ட் ஒன், இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தோட முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். ஆமா, ராஜாராம் மோகன் ராய் தான் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தோட முன்னோடி. அவர் தான் பெண்களுக்கு நடந்த அந்த சதி உடன்கட்டை ஏறுதலுக்கு முதலில் குரல் கொடுத்தவரும் ராஜாராம் மோகன் ராய். சரி. ஃபோர்த்து, பெண்களுக்கு 23% இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலைமையை மேம்படுத்துவதை குறிக்கிறது. தவறு. பெண்களுக்கு 23 கிடையாது, 33% இடஒதுக்கீடு. ஸோ அது தவறான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது. சாரதா சட்டம் எதுக்குப்பா? 1930 அந்த சிறுவருக்கும் சிறுமிகளுக்கும் திருமண வயது வந்து என்ன செஞ்சிச்சு? உயர்த்துச்சு. அப்ப இது சரிதான். ஓகேவா? கரெக்ட் தானே? சரி, ஓகே. ஃபிஃப்த் ஒன், சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுல வந்து பேரா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். மகளிர் பல்கலைக்கழகத்தை யாரு தோற்றுவித்தாங்கன்னு பார்த்தா பேராசிரியர் DK கார்வே தான் உண்டாக்குனாங்க. நீதிபதி ராணடே ஆரிய சமாஜம் பண்றாங்க. தப்பு. விதவை மறுமண சட்டம் 1855, அதுவும் தப்பு. ராணி லட்சுமிபாய் டெல்லின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. சரி. செகண்ட் ஒன், மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி. குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை, விதவை மறுமணம். விதவை மறுமணம் தான் இதுல வந்து வித்தியாசமா இருக்க ஒன்று, மாறுபட்ட ஒன்றா இருக்கிறது. சரி.
தேர்ட் ஒன் பின்வரும் கூற்றுக்களை கவனி. ஃபர்ஸ்ட் ஒன், பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ரைட்டா தப்பா? நம்ம சொன்னோம் இல்லையா, பெண்கள்ல அந்த இடைப்பட்ட காலத்துல பெண்கள் பயங்கரமா என்ன பண்ணப்பட்டாங்க, இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சாங்க, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எக்ஸப்டா பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லட்சுமிபாய் போன்றவர்கள்லாம் அவங்கள இருந்து முதன்மையா நமக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஏன்னா அவங்க அப்பயே பிரிட்டிஷாரை எதிர்த்து என்னென்ன சேர்த்தாங்க, ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. ஸோ அது கரெக்ட். செகண்ட் ஒன், தமிழ்நாட்டின் சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினார். இதுவுமே கரெக்ட் தான். மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கியங்கள் சரியானவை? ரெண்டுமே சரியானதுதான். 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. ஃபோர்த் ஒன், கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். உண்மையான ஒரு விஷயம், இது ரொம்ப சரியான ஒரு விஷயமும் கூட. அவர் மட்டும் சதிக்கு எதிராக குரல் கொடுக்கலைன்னா இன்னைக்கு நமக்கான பெண்களுக்கான எந்த ஒரு நல்ல காரியங்களுமே என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. காரணம், இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். இதுவுமே சரியான ஒரு காரணம் தான். அப்ப என்னது, கூற்று சரி காரணமும் சரி. அப்ப எங்க இருக்கு கூற்று சரி காரணமும் சரின்னா ஆப்ஷன் 3 தான் கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ சரியான விடை. ஓகேவா? இதோட யூனிட் 8 கம்ப்ளீட் ஆகுது. காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. ஸோ நம்மளோட பெண்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு அந்த சமூக சீர்திருத்தவாதிகளும் அதுக்காக போராடின எல்லாருக்குமே இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நம்ம என்ன செய்யலாம், நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக என்ன செய்யுது, பெண்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. பெண்களை மட்டும் கிடையாது, இந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஆண்களும் இருக்காங்க. சமுதாயம்னா 2 பேருமே நிறைஞ்ச ஒரு விஷயம் தான், ஆண்கள் மற்றும் பெண்கள் தான். பெண்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கறதும் ஆண்கள் கையில இருக்கு. பெண்களும் நம்மளோட சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யணும், கரெக்டான வழியில யூஸ் பண்ணணும். சரி, படிங்க, கண்டிப்பா படிங்க, புரியும். நம்பிக்கையோட படிங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.